சிக்கோட்டே அண்ணா சொல்லுங்கண்ணே. ராஜா நம்மளுக்குலாம் சாப்பாடு ரெடி பண்ணிட்டியாப்பா? அண்ணா சாப்பாடு எல்லாம் ரெடிண்ணே. ஆட்டோ வந்தா ஏத்திட்டு கிளம்புறது தான். சரிப்பா, நான் ஆட்டோக்கு சொல்லிட்டேன், அதான் வந்துடும். சரிண்ணே. சிக்கோட்டே அண்ணே ஆட்டோ வந்துருச்சுப்பா, சாப்பாடு ஏத்தி விடு. சரிண்ணே, ஏத்திடுறேண்ணே. அண்ணே எல்லாமே ஆட்டோல ஏத்திட்டேண்ணே. சரிப்பா, நம்ம ராஜன மில்லுக்கு நம்ம கடையில இருந்து சாப்பாடு போகுதுப்பா. 2 மாசம் சாப்பாடு பணம் பெண்டிங் இருக்குது. இந்த சாப்பாடை கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வந்துரு. பணம் கம்மியா கொடுத்தா ஓனர் கூப்பிட்டு சொல்லுப்பா. அடுத்த டைம் பணம் கொடுத்தாதான் சாப்பாடு வரும், ஸ்ட்ரிக்டா சொல்லிடுற அவர்கிட்ட. சரியா? சரி ஓகேண்ணா. அண்ணே அக்கௌண்ட்ல போட்டு வரேன்னு சொன்னாருண்ணே. அக்கௌண்ட்ல வந்துருச்சுப்பா. நான் பேங்க் வரைக்கும் போறேன், கடையை மட்டும் பாத்துக்கோப்பா. சரி ஓகேண்ணா. தம்பி அண்ணா சொல்லுங்கண்ணே. ஓனர் இல்லையாப்பா? அண்ணா ஓனர் பேங்க் வரைக்கும் போயிருக்காருண்ணே. சரிப்பா, நான் ஓனர்ட்ட எமர்ஜென்சின்னு பணம் வாங்கியிருந்தேன். அவர் வந்தா கொடுத்துருப்பா மறக்காம. சரிண்ணா, நான் கொடுத்துட்றேண்ணே. என் ஃபோன் வேற சார்ஜ் இல்லாம சுவிட்ச் ஆஃப் ஆயிருச்சு. நான் கிளம்புறேன்பா, நான் ஊருக்கு போறேன், வரேன்ப்பா. வந்தா மறக்காம சொல்லிடு. ஓகேண்ணே. இந்த காசு நாமளே வச்சுக்கலாமா? இல்லை வேணாம் கொடுத்துடலாம். இருந்தாலும் ஃபோன் கீது பண்ணி சொல்லிட்டான்னு வச்சுக்கோ, நம்ம பேர் கெட்டு போயிடும். கொடுத்துடலாம். அண்ணே ரூபேஷ்னு ஒருத்தர் பணம் கொடுத்துட்டு போனாருண்ணே. அண்ணே ரொம்ப நாளா உங்ககிட்ட கேட்கணும்னு இருந்தேன். பணத்தை விஷயத்துல ரொம்ப கராரா இருக்கிறீங்கண்ணே. சிக்கோட்டு, நான் கோவப்படுறவன் தான், ஆனா எல்லாத்துக்கும் கோவத்தை காட்ட மாட்டேன். பணத்தை வாங்கிட்டு தராதவன், ஆர்டர் சொல்லிட்டு 2 நாள் கழிச்சு பணத்தை தரவன், அவங்க கிட்ட மட்டும் தான் நான் கோவத்தை காட்டுவேனே தவிர எல்லாத்துக்கிட்ட காட்ட மாட்டேன்ப்பா.